ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குகன் டாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையன் படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் தான். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. டீசரா? ஹுக்கும் ரெண்டு ஒரே மாதிரி. டைகர் கா ஹுக்கும். இந்த படத்தோட ட்ரீசர் ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறி வச்சா எதை வெல்லணும்? ஐயோ சாமி, வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். Do you know who these officers are? Renowned encounter specialists, sir. இந்த நாட்டில் லட்சக்கணக்கான போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கும்போது அடையாளம் தெரியல. How is it possible? மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸை தைரியமா என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸ் ஆயிக்காங்க. ஒரு பணி எடுக்க முடியல. ஒரு பொருளை கைமாத்த விட்டா ஒரு பேர் வர மாட்டேங்க. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல ஒரு இடம் வந்திருக்காங்களா? நம்ம ஊர்ல 4 பப்ளிக்கை கொலை பண்ணாங்க. எங்க தலைவரை காணோம். என்கவுண்டர்ங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுத்த தண்டனை மட்டும் இல்லை, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அக்டோபர் 10th உண்மையாலுமே சரியான சம்பவமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? லைட்டா டாக்டர் வாட அடிக்கிற மாதிரி இருக்கு. பெருசா வந்து ட்ரைலர் வந்து பெருசா அந்த அளவுக்கு இல்ல. ஜெயிலர் அளவுக்கு இல்ல, பட் இருந்தாலும் ஓகேவா. ஜெயிலர் ஒரு டாக்டர் வாட அடிக்குதுடா, அது என்னன்னு பாருங்களா. இல்ல மாதிரி ஒரு படத்துல இல்ல, இது இப்போ ஜெயிலர் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டார்ஸ் உள்ள வச்சாதான் வந்து இப்போ பாக்ஸ் ஆபீஸ் அடிக்கணும்னு ஒரு கணக்கு வச்சு 100 கேமியோ இருப்பானுங்க போல படத்துல. அது நீ ஜெயிலர் படத்துக்குன்னு போவாத, அது ஆல்ரெடி லோகேஷ் பண்ணிட்டாரு. இல்ல இப்ப வர படத்துல எல்லாம் ஹீரோ இருக்காங்களா ஹீரோயின் இல்லையோ, கேமியோ கண்டிப்பா லாஸ்ட்ல கேமியோ இருந்தாதான் வரிசையா ஒரு 20 பேர் 25 பேர் வரிசையா 100 பேர் 150 பேர் ஒரு கேமியோ ரோல் வரும். அவன் கேட்க வரா. இந்த டைரக்டர் வந்து ஜெய்பீம் படம் எடுத்தவர். ஜெய்பீம் கூட்டத்தில் ஒருவன். அவர் வந்து சொல்லியிருக்காரு போல, எனக்கு கமர்ஷியல் படம் எல்லாம் வேடா. இல்ல எனக்கு வந்து மெசேஜ் பண்ற படம் எல்லாம் வேடா, கமர்ஷியல் படம் தான் வேணும் அப்படின்னாரா. எனக்கு வந்து மெசேஜ் பண்ற படம் எல்லாம் வேடா, கமர்ஷியல் படம் தான் வேணும். அதான் இப்ப எடுத்திருக்காங்க. என்ன நிலைமையாகும்? இல்ல நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அனிருத் நம்பிதான் இருக்கு. ஆனா பாட்டு ஒரு பக்கத்து அந்த பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. படம் வந்து அக்டோபர் 10th ரிலீஸ் ஆகுது. மறக்காம எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ரஜினி சார் படம் வந்து போன படம் வந்து ஜெயிலர், லால் சலாம். மதத்திய நம்பிக்கை மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை. சூத்துல வைப்பாங்க. லால் சலாம் எல்லாம் ஆர்டிஸ்க்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. ஓடிடில லால் சலாம் ரிலீஸ் ஆக போகுது. அத பாக்கலீங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. அது எப்ப ரிலீஸ்? ஸ்கிப் பண்ணிருங்க. தலைவர் ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் மன்னிச்சுக்கங்க. இருந்தாலும் இல்ல அவங்களே கமெண்ட்ல போடுவாங்க ஸ்கிப் பண்ணியாச்சு அப்படின்னு. கரெக்ட் தானே? இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுங்க. எனக்கு மெயினா யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட தலைவர் ஃபகத் ஃபாசில். கண்டிப்பா அந்த மனுஷன், அவருக்கு அந்த மனுஷனுக்காக தான் இந்த படத்துக்கு நான் போவேன். பட் இருந்தாலும் அக்டோபர் 10th ஒரு பயங்கரமான இது. அமிதாப் பச்சன் சார் இருக்காரு. ஆனா பாவம் சூரிய சார் தான் கொஞ்சம், அவரு வந்து நவம்பர் 14 வராரு வேட்டைன்னு வரனால. ஓகே, நம்ம என்னது படம் கங்குவா அது ஒரு சங்கட்டம். தப்பு இல்ல தனியா வந்தாலும் டான்ஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. டான்ஸ் ரொம்ப நல்லா, டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாட்டு, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஆட்ட கையில தான், எல்லாம் கடவுளுக்குள்ள தான் இருக்கு. வீட்டுக்கு போயிட்டாப்ல. மியூசிக் எப்படி? அனிருத் வழக்கம் போல எல்லா படத்துலயும் போடுற மாதிரி அதே டோன் எடுத்து இங்க போடணும். சரி பரவாயில்ல, ஆனா அது நல்லா தானே இருக்கு. அடுத்த டோன்ல இருந்து போட்டாலும் ஒரே டோன் இருந்தாலும் அவர் வந்து சூப்பர். அவர் வந்து வேற மாதிரி
நல்லா இருக்கு. பேசிக்கா செம்மையா இருக்கு. அப்படிதான் வேற யார் இருக்கா அதை படத்துல? வேற வந்து ராணா இருக்காப்ல, பாகுபலியில் நடிச்ச ராணா அவரு. அவரு வில்லனா? அப்புறம் வந்து ரித்திகா சிங் அவங்க தெரியல படமா பார்த்தாதாங்க. ரித்திகா சிங் அவங்க இருக்காங்க. ட்ரைலரை பார்த்தே நீங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து துஷாரா அவங்க இருக்காங்க, ராயன் படத்துல வந்து நடிச்சாங்களா. என்னையா பாடுனா காப்பிரைட் ஆகுமா? இவங்கெல்லாம் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு பயம்னா இத்தனை பேர் கேமியோ அதுங்கிற தாண்டி சூப்பர் ஸ்டார் மட்டும் கேமியோவா வந்துடக்கூடாது. அதுதான் படத்துல வந்து. இல்ல கேமியோ அவர் கிடையாது. அவர் தான் கேமியோ. இல்ல அவர் கிடையாது. அவர் தரமிச்சு எல்லாமே அவர் நிறைய படத்துல கேமியோ வந்து. படம் கண்டிப்பா ஹிட் அடிக்கும் நம்புறோம். நம்புறோம் இல்லன்னு வச்சுக்கோங்க குத்தி நம்புறோம். கடைசி நேரத்துல போய் டிக்கெட் கிடைக்கலையா என்னையா அப்பெல்லாம் பர்சனல் டிக்கெட் கிடைச்சிரும். நம்ம ஈஸியா கிடைச்சிரும். அவர் படத்துக்கு தான் கிடைக்காது. அவர் படத்துக்கு அதான்டா லியோ. இப்ப அவ்வளவுதான், அவரையும் முடிச்சு விட்டீங்களா? என்ன எல்லாரையும் முடிச்சு விட்டீங்க, வேற யாரதான் வச்சுக்கணும்? அவ்வளவுதான். படம் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏன்னா இன்னும் லைக்காக்கு வந்து தொடர்ந்து எல்லாமே ஃபிளாப்பா வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் இல்ல சொல்லுவாங்க அது வந்து ப்ரொடக்ஷன் அவருக்கு வந்து லைனா ஏன்னா இந்த படம் வந்து இந்த படம் ஒண்ணு அடுத்து வந்து விடாமுயற்சி இது எல்லாமே தான் லைன் அப்ல இருக்கு. இடையில ஒரு படம் அதர்வா வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாப்ல, நல்லா இருந்துச்சு அந்த படம். அந்த இந்த படம்லாம் வந்துட்டு இருக்கு. சப்போஸ் இந்த படமும் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படமும் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து லைக்கா இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா இவரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஏரிங் பாய் கம்பி இல்ல அவ்வளவுதான். அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஃபோன் பண்ணி கதை சொல்லும் போது யாருங்க இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவா, அதான் இருக்கிறதே இருக்கா. ஹலோ கறிக்கடை பாய்ங்களா, லைக்காக்கு ஃபோன் பண்ணிடுறது. ஏன்னா கதையும் கேட்கறது இல்லை, யார் நடிகர் இந்த மாதிரி ஒரு நடிகர் ஓகே படம் பண்ணிடலாம். கதை கேட்கல நல்லா இருக்கும் நடிக்கிறாருல அவர் ஓகே சொல்லிட்டாருல, நான் வச்சு குத்தி நம்பி எப்படியா படத்தை ஓட்டி விட்டுருவாங்க. எதுக்கு நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, அவன்கிட்டயாவது கதை கேட்டு ஒரு நல்ல படமா பண்ணுங்க. பாவம் இப்ப கூட இந்த லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க, அது தனியா பார்ப்போம். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜோக்ஸ் அபார்ட் வந்து இப்படி பேசுறதெல்லாம் வந்து விளையாட்டு செய்திகளாகவே இருக்கட்டும். இருந்தாலும் சீனியர் ஆக்டர் சொல்றதெல்லாம் சொல்லிவிட்டு உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு சீனியர் ஆக்டர் அவர் வந்து சீனியர் ஆக்டர் நம்ம வந்து மரியாதை தரணும். கண்டிப்பாக படம் வந்து வேட்டையின் உண்மையிலுமே வேற லெவலாக நம்புவோம். சூப்பராக இருக்கும். October 10th சரவடியாக இருக்க போது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாடா பை பாய். உங்கள் குகன் அண்ட் சிவா வெங்கடேஷ் தினேஷ்குமார் பாய். குறி வச்சா இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா, ஒரு நாளுக்கு 100 ரூபா கொடுத்து போ, 100 தடவை சுடா பாரி. ப்ரொமோஷனுக்கு காசு வாங்கணும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.